திராவிட முன்னேற்ற கழக அரசு 150 நாள் வேலை திட்டம் தருவேன்னு முதல்ல அறிவித்தாங்க. அது எந்த இதை வச்சு அறிவித்தாங்க? அப்படி அறிவித்தவங்க 125 நாளாக கூட்டினது எதுக்காக எதுக்கணும்? கல்வி திட்டத்தில் நவோதயா ஸ்கூல் வருவேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு இது வரைக்கும் நவோதயா ஸ்கூல் எந்த இடத்துல கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அவங்கள பார்த்து கேள்வி கேட்டு உத்தரவே போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல. 5.5 வருட காலத்தில் இவங்க இது வரைக்கும் 50 வருஷம் 5 லட்ச ரூபா கடன் இருந்ததை இந்த 5 வருஷத்துக்குள்ளே 10 லட்ச ரூபா கடன் ஆக்கியிருக்காங்க. நம்ம அரசாங்கம் எதை எடுத்தாலும் இலவசத்தை கொடுத்து தமிழக மக்கள்கிட்ட மேக்சிமம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள சோம்பேறிகளாக்குறாங்க. திமுகவில் இப்போ உதயநிதி கையில் கொடுத்து வேட்பாளர்களை செலக்ட் பண்ணணும்னு ஸ்டாலின் சொன்னாலே மூத்த தலைவர்கள்லாம் சங்கடப்படுறாங்க. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு பழனியப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. துக்ளக் வாசகர் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மோடி அவர்கள் மதுராந்தகத்துக்கு வந்திருந்தாங்க. தேர்தல் வரப்போகிறதுக்கான அச்சாணியாக முதல் டாட் போடுறதுக்காக அவர் வந்திருக்காரு. இனிமே தான் ஒவ்வொரு விஷயமாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அதனோட எக்ஸலத்தில் பல விஷயங்களை முன்னெடுத்திருந்தார். என்னென்ன எங்களுக்கு கொடுக்கல மத்திய அரசு அப்படின்றதும், என்டிஏ பிட்ரேஸ் தமிழ்நாடு அப்படின்ட்டு எங்களை வஞ்சிக்கிறது, என்டிஏ கூட்டணி அதாவது பாஜக எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் பல கேள்விகளை பாஜகவை நோக்கி எழுப்பியிருக்காங்க. இல்லை, இதுவரைக்கும் மோடி சர்க்கார் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் ஜிஎஸ்டியில் ஏறக்குறைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை வரலைன்னு ஒத்த செங்கலை வச்சு காட்டிக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி பாதி வேலை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அரசு தான் மத்திய அரசோட எந்த விதத்துலையும் ஒத்துழைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்கள பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி திட்டத்தில் நவோதயா ஸ்கூல் வருவேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு இது வரைக்கும் நவோதயா ஸ்கூல் எந்த இடத்துல கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அவங்கள பார்த்து கேள்வி கேட்டு உத்தரவே போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல. அதே மாதிரி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிகளை அவ்வளோ இலவச திட்டங்களாக மாற்றி செஞ்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏறக்குறைய நிதி பெரிய பற்றாக்குறையில் போய்கிட்டு இருக்க வழி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எந்த ஒரு துறை எடுத்தாலும் ஊழல் பண்ணுறதுல முதலிடமாக இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் அடுத்த லெவலுக்கு முன்னேறாமல் இலவசத்துறைக்கே போய்கிட்டு இருக்கு. இல்லை, நாங்கள் கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ கேட்டோம், அதை எங்களுக்கு தரல, நீங்கள் அதை சேங்ஷன் பண்ணி கொடுக்கலான்னு குற்றச்சாட்டை தானே முன்வைக்கிறாங்க. இல்லை, கோயம்புத்தூர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 2 மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. நான் கோயம்புத்தூர்காரன் தான். ஒரு மெட்ரோ திட்டம் ரயில் நிலையத்திலிருந்து நேரடியாக கருமத்தம்பட்டி விழ அந்த திட்டம் அறிவித்ததுக்கப்புறம் இந்த 10 வருட காலத்தில் அவங்க ஒரு பெரிய மேம்பாலம் கட்டிட்டாங்க, ஜிடி நாயுடு மேம்பாலம்னு. அதை கட்ட விட்டு ஏறக்குறைய அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் சுத்தமாக இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு மெட்ரோ திட்டத்தை ஆரம்பிக்கா எத்தனையோ கடைகளை இடிக்க வேண்டியிருக்கும், எத்தனையோ வழிகளை ஏற்படுத்த வேண்டியிருக்கும். அதனால் மக்களுக்கு நிறைய நட்டம் வரும். அது தவிர எடுத்திங்கன்னா மெட்ரோ கண்டிப்பான முறையில் அந்த பகுதியில் நடக்குமானால் கண்டிப்பாக லாபகரமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய பகுதியில் இவங்க கொடுக்கப்பட்ட திட்ட அறிக்கை நேரத்தில் போக்குவரத்து அதிகமாக இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி மேம்பாலம் போட்டு அந்த மேம்பாலத்தையும் முதல்ல இன்னொரு 11 கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி மெட்ரோ இவரே கேட்குறாருன்னு தெரில. அதே மாதிரி இன்னொன்று சென்னை அதாவது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலேருந்து இன்னொரு சத்தியமங்கலம் ரோட்டில் போடுறாங்க. சத்தியமங்கலம் ரோட்டுக்கு போட்டாலும் இதே பிரச்சனை தான். அங்கே எதிர்பார்த்தளவு மெட்ரோவுக்கும் வருமானம் வராது. இதை தாண்டி ஒரு மெட்ரோ வேலை நடக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் மெட்ரோ திட்டம்ங்கிறது நிறைவேறும். அதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையே மாறிடும். பொதுவாக சத்தியமங்கலம் ரோடை பொறுத்தளவு காலையில் கொஞ்ச நேரம் தான் பீக் ஹவர்ஸாக இருக்கும், ஒரு 11 மணி வரை இருக்கும். அதுக்கப்புறம் பீக் ஹவர்ஸ் இருக்காது. அப்போ அதில் மெட்ரோ விட்டால் எப்படி லாபகரமாக இருக்கும்? ஸோ 2 மெட்ரோ திட்டமும் கோயம்புத்தூரை பொறுத்தளவு லாபகரமாக இருக்குமா இல்லையா என்பதை தாண்டி இன்றைக்கி கொண்டு வந்தால் சாத்தியக்கூறுகள் அதை அமைக்கிறது கம்மியாக இருக்குது. அது மாதிரி 100 நாள் வேலை திட்டம் அதில் 60% அவங்க எடுத்துகிட்டு 40% எங்களுக்கு கொடுத்து மாநில அரசு மேலே நிதிச்சுமையை கொடுத்துருக்காங்க இந்த மத்திய அரசு. நாங்கள் கேட்குற காசையும் கொடுக்கறது இல்லை, எங்கள் மேலேயும் நிதிச்சுமையை போடுறாங்க அப்படின்ட்டு. இப்போ 5 வருட காலம் முடிஞ்சு ஏறக்குறைய 4.25 வருடத்துக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா நிதியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போய் தான் இந்த திட்டத்தை நடத்திருக்காங்க. இப்போ 100 நாளுங்கிறத 125 நாளாக உயர்த்தி அதில் 40% மாநில அரசும் 60% மத்திய அரசும் கொடுக்க போகுது இல்லையா? இப்போ இந்த சூழ்நிலையில் 100 நாள் கணக்கும்போது முழுக்க மாநில அரசு கொடுக்காம மத்திய அரசே கொடுத்தது. இப்போ 125 நாள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏறக்குறைய அந்த 100% பங்கு வந்துடுது.
எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய 25% பங்கு தான் மாநில அரசு கொடுக்க வேண்டியிருக்கு. இதை தாண்டி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 150 நாள் வேலை திட்டம் தருவேன்னு முதல்ல அறிவித்தாங்க. அது எந்த இதை வச்சு அறிவித்தாங்க? அப்படி அறிவித்தவங்க 125 நாளாக கூட்டது எதுக்காக எதுக்கணும்? ஸோ அவங்க அறிவித்தது 150 நாள், கொடுத்தது செல்வர்கள் 125 நாள். அவங்க கேட்டது தான் இன்றைக்கி சொல்லப்போனால் ஸ்டாலின் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கு. மற்றபடி எப்படி பார்த்தாலும் கணக்கில் பார்த்தா அந்த கொடுத்த 125 நாள் வேலை திட்டத்தில் வந்து மக்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பே இருக்காது. 100 நாளுங்கிறது 150 நாள் உயர்த்தப்பட்டிருக்கு, சம்பளமும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தேவையான நேரத்துக்கு தேவையான வேலையை செய்ய சொல்கிறாங்க. எல்லா நேரத்துக்கு வேலைக்கு வரணுங்க அவசியம் இல்லை. அறுவடை காலம் இந்த மாதிரி முக்கியமான நேரத்துக்கு தான் வர சொல்கிறாங்க. மற்ற நேரத்துக்கு அவங்க மற்ற வேலைகளை பூரா பண்ணியிருக்கலாம். கீழடி அப்படின்றது தமிழுடைய பெருமை. ஸோ அதை நாங்கள் வந்து உங்ககிட்ட சப்மிட் பண்ணியிருக்கோம், அதை நீங்களுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டீங்க, அதை நீங்கள் வெளியிட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, கீழடி அகழாராய்ச்சிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மத்திய அரசுங்கிறது வந்து உலக ஆராய்ச்சி சங்கத்துக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் அவங்க தேவையான ஆதாரத்தை கேட்கும்போது மத்திய அரசு கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நம்ம ஒத்த செங்கலை எடுத்துகிட்டு கெட்டலைன்னு சொல்லிவிட்டு 5 வருஷத்தை ஓட்டிட்டு இன்னைக்கு கெட்டாச்சும் பேசாத நிப்பாட்டுற மாதிரிலாம் நிப்பாட்ட முடியாது. யுனெஸ்கோ கேட்குது, உலக ஆராய்ச்சி நிறுவனம் கேட்குது அப்படின்னா அவங்க தேவையான கரெக்டான தகவல் கொடுத்தா மட்டும்தான் மத்திய அரசு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தகவல்களுக்கு, மத்திய அரசுக்கு தேவையான தகவல்களை தர வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குது. மாநில அரசு ஒரு தகவலை கொடுத்து மத்திய அரசு அதை ஃபார்வேர்ட் பண்ணல அப்படின்னா திரும்ப மாநில அரசு கேட்கலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி தகவல் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஏன் ஃபார்வேர்ட் பண்ணலன்னு கேட்கலாம். அவங்க கேட்கக்கூடிய தகவல்களை எடுத்து கொடுக்கலாம். இதற்கு கீழடி அகழாராய்ச்சி நிலையம் நாளைக்கு ஒரு பெருமையாக வந்தால் இந்த மோடி அரசாங்கம் மிகவும் சந்தோஷப்படும். ஏன்னா இன்றைக்கி திருக்குறளை தூக்கி நிறுத்துறது அவங்க தான். இன்றைக்கி தமிழ் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் காசியில் தமிழ்ச்சங்கத்தை ஏற்படுத்தி இந்தளவு பெருமையை சேர்க்கிறது அவர் தான். மோடி போரிடம் மூலம் தமிழை உயர்த்தி பிடிக்கிறார். அப்படி இருக்கிறப்ப கீழடி அகழாராய்ச்சி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நல்ல பெருமையாக நிகழுமானால் அதை கண்டிப்பாக மத்திய அரசு பாராட்டி கண்டிப்பாக அதை முன்னெடுத்து அந்த வேலையை செய்யும். கவர்னர் அவர்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வெளிநடப்பு பண்ணுற ஒரு விஷயம் வந்து இங்கே நடக்குது. 3 வருட காலமாக சட்டசபையில் வந்து முதல் நாள் அவர் வராரு, வெளிநடப்பு பண்ணுறாரு. அவர் தரப்பில் அவர் சொல்கிறது வந்து அவங்க கொடுக்குறது என்னால் வாசிக்க முடியாது அப்படின்றாரு. அதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து போடுறவங்க ஏன் தேசிய கீதம் போடலை அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து 3 வருட காலமாக வந்து வச்சுட்டு வராங்க. தொடர்ந்து கவர்னருடைய இந்த வெளிநடப்பு அப்படின்றது ஒரு கவர்னருடைய இடத்துல இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாக பாஜகவுக்கு ஒத்துவதும் விதமாக கவர்னர் இருக்கான குற்றச்சாட்டை திமுக வைக்குது. கவர்னர் வந்து ஹீ இஸ் ரெப்ரசன்ட், அவர் யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா மத்திய அரசு தான். மத்திய அரசு ரெப்ரசன்ட் பண்ணும்போது மாநிலம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். இன்றைக்கி இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இதே பிரச்சனை கர்நாடகாவில் நடக்கு, கேரளாவில் நடக்கு. எதிர்கட்சிகள் ஆளுகின்ற அத்தனை மாநிலங்களும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் தமிழக கவர்னரை பொறுத்தளவு இன்னை வரைக்கும் எடுத்திங்கன்னா தமிழ் உணர்வோடு தமிழுக்காக தமிழ்நாடு முன்னேறணுங்கிறதுக்க மிகப்பெரிய அளவில் ஆசைப்படக்கூடிய ஒரு கவர்னர். இது வரைக்கும் இருந்த கவர்னர்லேயே இந்தளவுக்கு தமிழ் மேலே ஆர்வமாக தமிழை படித்து தடுமாறினா கூட வெக்கமில்லாமல் எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய ஒரு கவர்னர் இருக்காருன்னா அவர் இவர் தான். ரெண்டாவது, அவர் மத்திய அரசு தவறாக ஒரு அறிக்கையை கொடுத்து பொய்யான அத்தனை விஷயத்தையும் அவரை பேச சொல்லுது அப்படின்னா அதை எடுத்து அந்த அறிக்கையை அவர் அப்படியே படிப்பாரே, ஆனால் அந்த பொய்க்கெல்லாம் அவர் உடன்படுறாருன்னு அர்த்தம். அப்போ ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்கும்போது அந்த அறிக்கையை எப்படி கவர்னரை படிக்க முடியாது. அவருடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லத்தான் வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாடு முன்னேற்றமடைந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டா, தமிழ்நாட்டில் வன்முறை கலாச்சாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, பாலியல் தொழில் இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டா, கவர்னரை படிச்சுட்டாருன்னா அப்போ மத்திய அரசே அது ஒப்புதல் கொடுத்த மாதிரி வந்துடும். ஸோ உண்மையை கவர்னர் பேசுகிறார், அது கோவம் வருது. தேசிய கீதம் என்பது இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நிலைநாட்டுவது. கண்டிப்பாக பாட வேண்டிய நேரத்தில் பாடையே தீரணும். ஏன்னா இவங்க தமிழ்நாட்டினுடைய சொல்ல போனீங்கன்னா அந்த பாட்டிலே சில வரிகளை நீக்கிட்டு பாடுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஸோ எடுத்து பார்த்தா தமிழ்நாடு அரசு இன்றைக்கி கவர்னர் செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கவர்னர் செய்கிறது தான் நியாயமாக இருக்குது. இதே கவர்னர் வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கி சொல்லக்கூடியவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த கவர்னரை எவ்வளோ தலையில் தூக்கி வச்சு அந்த கவர்னருடைய அறிக்கையை வாசிக்க சொல்லி இது பண்ணதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதே கவர்னர் வேணும்னு சொன்னதும் ஸ்டாலின் தான். அப்பாவு அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு சபாநாயகர், ஒரு கட்சி இல்லைன்னா ஒரு ஆட்சி அப்படின்றப்ப சில குறைநிலைகள் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஆளுநர் வந்து அந்த இடத்துல அரசியல் பண்ணக்கூடாது, ஒரு கட்சி சார்பாலாம் நீங்கள் வந்து செயல்படக்கூடாது. நாங்கள் வந்து இங்கே என்ன நடக்குதோ அதை தான் நாங்கள் கொடுக்குறோம், இதுக்குள்ளே வந்து குறைநிலைகள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இன்னொரு பக்கம். நீங்கள் எதுக்கு இதில் வந்து அரசியல் ஆக்குறீங்க? இது எதுக்கு ஒரு ஆளுநர் அப்படின்றவர் வந்து எப்படி அரசியல் மயமாக்கப்படலாம் அப்படின்னு கேட்குறேன். கவர்னர் என்பவர் வந்து மத்திய அரசின் பிரதிநிதி. திரும்பவும்
அவர் சொல்லக்கூடிய விஷயம் கவர்னர் அறிக்கை, அதுக்கு பேர் தமிழ்நாடு அரசு அறிக்கை இல்லை. தமிழ்நாடு அரசு அறிக்கை அப்படின்னா தமிழ்நாடு என்ன சொல்லுதோ அப்படியே வாசிட்டு போயிடலாம். ஆனால் கவர்னர் அவருடைய அறிக்கையை சப்மிட் பண்ணுறாருன்னா நம்மளே சொல்கிறோம் அது கவர்னர். இவ்வளோ வருடமாக அந்த மரபு தானே இங்கே இருக்குது. இல்லை, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக இருக்கிற இந்த கவர்னர் ஒத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா கவர்னர் அரசாங்கத்தோடு ஒத்து போய் கவர்னர் அறிக்கை தமிழ்நாடு அரசு கொடுக்குற அறிக்கை அப்படி படிக்கிறாங்கிறதுக்காக இப்போ இருக்கக்கூடிய இந்த கவர்னரும் அப்படியே ஒத்துக்கிட்டு படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் கவர்னர் அறிக்கைகளை அவருடைய கருத்துக்களை சொல்கிறாரு, அதில் தவறு இருந்தால் திருத்த சொல்கிறாரு, அந்த பகுதியை எடுக்க சொல்கிறாரு, இல்லை புதிய பகுதியை சேர்க்கிறாரு. அதான கவர்னருடைய அறிக்கை. கவர்னர் முதல்ல ஒரு அறிக்கை வாசிக்கிறார்னா அந்த வாசிக்கிறதில் கவர்னர் சில குறைகளை சுட்டி காட்டினால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்து அடுத்த லெவலுக்கு தமிழ்நாடை கொண்டு போக வேண்டிய பொறுமை தமிழ்நாட்டுக்கு இருக்குது, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்பாவும் சபாநாயகர் நாளைக்கு ஏடிஎம்கேக்காரங்கிட்ட மனசாபம் இல்லாமல் இருக்காரா? ஏடிஎம்கேக்காரங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, திமுக சொல்கிற எல்லா குழுவையும் ஏற்றுக்கிடுவான்னு சொல்ல முடியாது. எதிர்கட்சி தான். அது மாதிரி கவர்னர் தான். அவர் கவர்னர், அவர் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரோ திமுகவோட அமைச்சரோ இல்லை திமுகவோட பிரதிநிதியே கிடையாது. அவர் நேரடியாக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டவர். அப்போ அதில் குற்றங்கள், நிறைகள், குறைகள் இருந்தால் அவர் கண்டிப்பாக இவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கையில் நிறைவுகள் இருக்குது, அதையும் அவரே தானே படிக்காரு. குறைகளே அவர் சுட்டி காட்டுறாரு. அப்போ ரெண்டையும் நம்ம ஏற்றுக்கிற வேண்டிய இடத்துல இருக்கும். மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க, இது வந்து ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காராக வந்து செயல்பட போகுது, 2026 நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. எங்கெல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் உங்களுடைய சர்க்கார் வந்து இருக்குதோ, யூபி போன்ற இடங்களில், பீகாரில் எல்லாம், குஜராத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வளர்ச்சி அப்படின்றது கிடையாது. ஆனால் உங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் நுழையாத மாநிலமான தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே வளர்ச்சிக்கு வந்து முன்னோடியாக இருக்குது. நாங்கள் அவ்வளோ வளர்ந்துருக்கோம். ஸோ உங்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்லாத இடம் தான் இங்கே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை, இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கிறதுல குறிப்பாக ஒரு 5-6 மாநிலங்கள் மட்டும்தான் பாரதிய ஜனதா கவர்மெண்ட்டே இல்லை. இந்த எல்லா மாநிலத்திலும் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் ஓடுது. முதல்ல டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு அரசியல் விமர்சகராக துக்ளவாசா எதுக்கு சொல்லேன்னா, என்னைக்கு மத்திய அரசாங்கத்தோடு நம்ம இணைஞ்சு செயல்படுறோமோ அந்த இடத்துல தான் நமக்கு தேவையான அத்தனை உதவிகளும் கிடைக்கும். எம்ஜிஆர் என்னதான் மத்திய அரசாங்கத்தோட சின்ன சின்ன எதிர்ப்புகளை காட்டினாலும் ஆனால் மத்திய அரசோட கடைசி வரை அந்த கட்சியோட கூட்டணியிலே இருந்தார். ஆனால் அவர் மத்திய அரசுலேருந்து வேண்டிய அத்தனை இதுவும் வாங்க முடிஞ்சுது, தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையை கொண்டு போக முடிஞ்சுது. இதே கலைஞர் இருக்க காலத்துலேயும் மத்திய அரசோட ஏறக்குறைய சில சமயங்களில் ஒத்து போயிட்டார். ஆனால் இப்போ நம்ம ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படிங்கிறப்ப மத்திய அரசு மோதிக்கிட்டே இருக்கும்போது வாங்குகிற படம் லேட் ஆகும்போது நம்மளை பாதிக்கும். இதை தவிர எடுத்து பார்த்திங்கன்னா 5.5 வருட காலத்தில் இவங்க இதுவரைக்கும் 50 வருஷம் 5 லட்ச ரூபா கடன் இருந்ததை இந்த 5 வருஷத்துக்குள்ளே 10 லட்ச ரூபா கடன் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த 5 லட்ச ரூபா கடன் எவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுக்குங்கிறது அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக தெரியும். அது ஒரு பெரிய பலவீனம். நாளைக்கு ஸ்டாலினே வந்தாலும் இது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாகும். நிச்சயமாக ஸ்டாலின் வருவாரா என்னங்கிறது பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்க அரசியல் கலவரம் இருக்குது. எல்லாத்துலேயுமே இலவசம் கொடுத்துட்டா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அப்படி இல்லை. இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் டபுள் போக்கு நம்மளோட ஜனநாயகம் மக்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கூட இந்தளவு கடன் இல்லை. அவங்க எதுவுமே வளர்ச்சி திட்டத்தை நோக்கி போகிறாங்களே தவிர எந்த இலவசமும் கொடுக்க விருப்பப்படுறதில்ல. இலவசம் இல்லாமல் ஒரு நாடு எப்பொழுது தன்னிறைவாக இருக்கிறதோ, அதாவது மீனை இலவசமாக கொடுக்குறத மீனை கற்றுக் கொடுத்தா அந்த அரசாங்கம் நல்லா வளர முடியும். நம்ம அரசாங்கம் எதை எடுத்தாலும் இலவசத்தை கொடுத்து தமிழக மக்கள்கிட்ட மேக்சிமம் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்கள சோம்பேறிகளாக்குறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் உழைக்கிற இளைஞர்களோட வட இந்தியர்கள் வந்து நிறைய உழைக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அப்படி இல்லை. எல்லாருக்கும் மதுவுக்கு அடிமையாகிறாங்க, இல்லை ஐடி கம்பெனி போகிறாங்க, இல்லை தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு இணைஞ்சு இன்றைக்கி இந்தியை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்காரங்க எல்லா இடத்துலையும் போய் இந்தி வேலை பார்த்து நல்லா இருக்கலாம். நம்ம நாட்டுக்காரங்க அடுத்த லெவலுக்கு நம்மளை முன்னேறதுக்கு வழியை பற்றி யோசிக்கணும். அதில் டாஸ்மார்க் வருமானத்தையும் மற்ற விஷயத்தையும் யோசிச்சுமானால் நம்ம நாடு அடுத்து எப்படி அடுத்த சுபிட்சமான நிலைமைக்கு போக முடியும்? 2026 இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு பெரிய கூட்டணி, மாபெரும் கூட்டணி, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதே கூட்டணி தான் 2021 வச்சுருந்தீங்க, அப்பவும் தோல்வி தான் விட்டுறீங்க. இப்போ டிடிவி தினகரன் மட்டும்தான் உள்ளே வந்திருக்காரு. உங்களுக்குள்ள எப்படி ஜெயிப்பீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு திமுகவாக இருக்கட்டும், திமுகவோட கூட்டணி கட்சி இருக்க வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் எல்லாருமே இந்த கேள்வி எழுப்புறாங்க. 2021 கலநிலவரத்துக்கும் 2026 கலநிலவரத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. 2021 சின்ன சின்ன அதிருப்திகள் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தின் மேல் இருந்த காரணத்தால் அன்னைக்கு வந்து ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டாங்க. அன்னைக்கு இவங்க சொன்ன பொய்யை பூரா மக்கள் நம்புகிறாங்க. நீட்டை கொண்டு வந்துடுவோம், ஒத்த செங்கலை வச்சு வராது, எய்ம்ஸ் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு, எய்ம்ஸ் வராது,
அடுத்து தமிழக மக்களை வஞ்சிக்கிறாங்க எல்லாம் சொன்னாங்க. அன்னைக்கு மக்கள் நம்பினாங்க. அன்னைக்கு இவங்க இருக்கக்கூடிய இவங்க கூட்டணியில், திமுக கூட்டணியில் காங்கிரஸோ கம்யூனிஸ்ட்டோ விடுதலை சிறுத்தைகளோ இந்தளவு மனஸ்தாபத்திலே இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு திமுககாரங்களே, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்களே எவ்வளோ மன அதிருப்தியில் இருக்காங்கன்னு ஸ்டாலினுக்கே தெரியும். இதை தாண்டி தொடர்ந்து 9 முறை 10 முறை தோத்த அதிமுக தான் ஜெயிக்கணுங்கிற வெறியோடு பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தடவை தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய வாழ்வாதார பிரச்சனையை தீர்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பாரதிய ஜனதா கட்சி பார்லிமெண்ட் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து தான் ஜெயிக்கணுங்கிற வெறியோடு இருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ், அந்த கட்சிக்கு ஒரு பெருவாரியான ஓட்டு ஓரளவுக்கு இருக்குது. அவங்க அன்புமணி ராமதாஸ் சொல்லவே வேண்டியதில்லை, இளைஞர்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தியக்கூடிய தலைவர் அவர் இருக்கார். இதுக்கு மேலே ஜான் பாண்டியன், இதுக்கு மேலே எடுத்திங்கன்னா பாரிவேந்தர், இவங்க எல்லாமே இருக்காங்க. இன்னும் தேமுதிக நிலையை அறிவித்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கே வருவாங்க. தினகரன் கட்சிக்கு டெல்டா பகுதியிலும் தென் தமிழகத்திலும் பெரிய வாக்கு வங்கி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த கட்சிகள் இன்றைக்கி தோல்வியை செஞ்சிச்சு அடிபட்ட புலியை எந்திரிச்சு நிற்கிறாங்க. இந்த இடத்துல திமுகவோ காங்கிரஸோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ இருக்காங்களான்னு இழுக்கலை. அவங்களுக்கு இன்னும் அதாவது கட்சிக்கு தொகுதியை ஒதுக்குறதே பிரச்சனையாக இருக்குது. இன்னும் அவங்க யாரை திருப்திப்படுத்த போகிறான்னு தெரில. திமுகவில் இப்போ உதயநிதி கையில் கொடுத்து வேட்பாளர்களை செலக்ட் பண்ணணும்னு ஸ்டாலின் சொன்னாலே மூத்த தலைவர்கள்லாம் சங்கடப்படுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெரிய குழப்பத்துக்கும் இவங்க அடிபட்டு நிற்கிறதுக்கும் பார்த்தா நிறைய வித்தியாசம் இருக்குது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.